Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம அப்கமிங் கேமிங் அப்புறமா பிசிக்கு ரிலீஸ் ஆக போற ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் பத்தின நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். So இன்னைக்கு முதல் நியூஸ் AMD கிட்ட இருந்தா AMD AM4 மதர்போர்டுக்கு ஒரு நியூ CPU லான்ச் பண்ண போறாங்க. சோ அவங்க AM4 க்கு சப்போர்ட் பண்றது இன்னுமே நல்ல விஷயம் தான். அவங்க AM5 லான்ச் பண்ணிருந்தாலுமே AM4 க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பட்ஜெட் கேமர்ஸ்மே AM4 மதர்போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க இன்னுமே CPU லான்ச் பண்றது ஒரு நல்ல விஷயம். அதுவும் இந்த வாட்டி ஒரு 3D Vcache ஓட ஒரு CPU லான்ச் பண்ண போறாங்க. இது எந்த CPU னா AMD ஓட ஆல்ரெடி இருக்கிற 5800X 3D ஓட கட் டவுன் பண்ண ஒரு சின்ன வெர்ஷன் சொல்லலாம். இது 5600X 3D. இதுவுமே 3D Vcache ஓட தான் வரப்போகுது. ஸோ இந்த CPU பற்றி பார்த்தோம்னா இதில் மிட்ரேஞ்ச் CPU 6 கோர் இருக்க போகுது, 12 த்ரெட்ஸ் இருக்க போகுது. இதில் கேஷ் மெமரியில் L2 கேஷ் மெமரியில் 1 MB தான் கொடுத்துருக்காங்க. 5800X 3Dயில் 3 MB கொடுத்துருந்தாங்க. ஆனால் L3 கேஷ் மெமரியில் 96 MB கொடுத்துருக்காங்க. இதே சேம் தான் 5800X 3Dலையுமே அதுலேயுமே 96 MB தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ் மெமரி கேமிங்கில் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கேமிங் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆக போகுது. ஸோ இதோட பேஸ் கிளாக் 3.3 GHz இருக்க போகுது, பூஸ்ட் கிளாக்காக 4.4 GHz இருக்க போகுது. இதை 5800X 3D கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஜஸ்ட் 100 MHz தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி ஓகே தான். இதோட ப்ரைஸிங் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இதுதான் ஒரு பெஸ்ட்டான மிட்ரேஞ்ச் CPU இருக்க போகுது கேமிங் பண்ணுறதுக்கு. ஸோ நானுமே இந்த CPU ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த நியூஸ் Gigabyte கிட்டே இருந்து தான். நீங்கள் Gigabyteோட RTX 3 சீரியஸ் இல்லைனா 4 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரோட Gigabyte RTX 3 சீரியஸ் RTX 4 சீரியஸ் கிராஃபிக்ஸ் கார்டில் எல்லாமே PCB பக்கத்தில் சின்னதாக ஒரு கிராக் விழுந்துருக்கு. இதை ரொம்ப உத்து பார்த்தாலும் தெரியும் சின்ன கிராக் மாதிரி. ஆனால் சின்ன கிராக் தானே அப்படின்னு விட முடியாது. இந்த சின்ன கிராக் என்ன பண்ணுதுன்னா PCB லேன்ஸ் எல்லாமே கட் பண்ணிடுது. இந்த PCB லேன்ஸ் எல்லாமே கட் ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டே யூஸ் இல்லாமல் போகுது. ஸோ இது ஒரு பக்கத்தில் இருக்க இந்த கிராக்கான கிராஃபிக்ஸ் கார்டை Gigabyte கிட்ட எடுத்துகிட்டு போய் வாரண்டி கிளைம் பண்ணலான்னு பார்த்தா இந்த RMA டிபார்ட்மெண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாதுன்னு. அது உண்மையில் ஒரு பேட் நியூஸ் தான். ஏன்னா மற்ற கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் வரதில்லை அதிகமாக. இந்த Gigabyte கார்டில் தான் ரீசெண்டாக தான் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சேம் ப்ராப்ளம். ஸோ என்னதான் Gigabyteால் வாரண்டி கிளைம் பண்ண முடியாமல் இருந்தாலுமே நம்மளால் இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லேன் பார்த்த மறுபடியுமே நாம சோல்டர் பண்ணி ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி பார்த்தாலும் நமக்கு தான் அடிஷனலாக காஸ்ட் ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுங்க Gigabyteோட RTX 3 சீரியஸ் 4 சீரியஸ் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே. ஸோ அடுத்த நியூஸ் இன்டெல் கிட்டே இருந்தா இன்டெலோட XeSS இப்போ 64 கேம்ஸில் சப்போர்ட் ஆகுது. அதாவது 64 கேம்ஸில் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த XeSS என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த இன்டெலோட XeSSங்கிறது ஒரு அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி தான். நம்ம NVIDIA கார்டில் DLSS யூஸ் பண்ணுறோம், AMD கார்டில் FSR யூஸ் பண்ணுறோம். அதே சேம் தான் இன்டெல் சைடில் இருந்து. ஸோ இது இப்போ 64 கேம்ஸில் எல்லாமே சப்போர்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 64 தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒன்றும் சின்ன நம்பர் கிடையாது. இந்த நியூ கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே DLSS 3 இப்போ ரிலீஸ் ஆன DLSS 3 30 கேம்ஸில் தான் சப்போர்ட் இருக்குது. AMDயோட FSR 2 100 கேம்ஸில் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்டெல் இவ்வளோ குவிக்காக 64 கேம்ஸில் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இன்டெலோட அப்கமிங் டிரைவர் ரிலீஸ் ஆகும்போது இந்த 64 கேம்ஸ்லையுமே இன்டெலோட XeSS சப்போர்ட் ஆக போகுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இன்டெல் கண்டினியூவாக அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு ரிலீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டெலோட ப்ரைஸிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. AMD விலையுமே பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அடுத்த நியூஸ் G-Skill கிட்டே இருந்து தான். கம்ப்யூட்டர்ஸில் G-Skill ஆர்கனைஸ் பண்ண ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா DDR5 ரேமை 11240 மெகா ட்ரான்ஸ்ஃபருக்கு DDR5 ரேமை ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்யூட்டர்ஸில் G-Skill ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஓவர் கிளாக்கிங் காம்படிஷன் தான் நடந்தது. அதில் CB9123 அப்படிங்கிற ஒரு யூசர் இது ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. G-Skill ரேமை யூஸ் பண்ணி 11240 மெகா ட்ரான்ஸ்ஃபருக்கு ரேம் ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் வேர்ல்டு ரெக்கார்ட். வேர்ல்டுலேயே அதிகமாக கிளாக் ஸ்பீட் இருக்கிற ஒரு ரேம் தான் இது. நம்ம எல்லாம் இப்போவுமே 3200 மெகா ட்ரான்ஸ்ஃபர் DDR4ல் தான் இருக்கும். அவங்க DDR5 ரேமில் 11240 மெகா ட்ரான்ஸ்ஃபருக்கே போயிட்டாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி மூணில் லேண்ட் ஆன அப்போலோ 11ங்கிற சேட்டலைட்டில் 4 KB ரேம்ஸ் தான் இருந்துச்சான். இப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. டே டு டே யூசேஜில் நார்மலான யூசேஜுக்கு 16 GB ரேம் தேவைப்படுது. அந்த அளவுக்கு ரேமோட யூசேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.